கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பானவர்களே, பட்டிமன்றங்களில் ஒரு கருப்பொருளை வைத்து கல்வியா செல்வமா எது சிறந்தது என்ற கேள்விக்குறியோடு பேச்சு போட்டி ஆரம்பிக்கும். கடைசியில் போட்டியாளர்களது கருத்தை கேட்டு நடுவர் தீர்ப்பு வழங்குவார். அதுபோல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டிமன்றம் வைக்கிறார். விசுவாசம் பெரிதா, நம்பிக்கை பெரிதா, அன்பு பெரிதா என்பதே அந்த கேள்வி. அவர் தனக்குத்தானே வாதாடி தானே நடுவராகவும் இருந்து அன்பே பெரியது என்று தீர்ப்பளிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆம், அன்பில்லாத விசுவாசம் குளிர்ந்தது. அன்பில்லாத நம்பிக்கையாலும் பயனில்லை. ஆனால் அன்போ அனல் மூட்டி பாசமேற்றி விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறது. நம்பிக்கையை தூண்டிவிட்டு ஆவலுடன் எதிர்பார்க்க செய்கிறது அன்பு. அன்பு நித்தியமாய் கடந்து செல்கிறது. அன்பே பெரியது. விசுவாசத்தால் மலைகளை பெயர்க்கலாம். வீடு, கார், நிலம், பங்களா எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அன்பில்லாவிட்டால் அவையெல்லாம் உயிரில்லாத சரீரமாகத்தான் இருக்கும். அன்பு விசுவாசத்தை விட மிகவும் பெரியது. ஆகவே தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனிதர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு விலகின போதும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றினார். ஆகவே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவும். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம். கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு காண்பிப்போம். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சபை ஜீவியத்திலும் அன்பில்லாமல் இருக்கிற மக்களுக்கு உம்முடைய அன்பு அளவில்லாமல் பரிசுத்த ஆவியின் மூலம் ஊற்றி இருக்கிறீரப்பா. அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்பட்ட அன்பு ஒவ்வொருவரையும் நேசிக்கவும், அரவணைக்கவும், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கவும் கிருபை செய்யுங்க. இன்றைக்கு அன்பில்லாமல் குடும்பங்கள் பிரிகிறது, அன்பில்லாமல் சபைகள் உடைகிறது, அன்பில்லாமல் ஐக்கியங்கள் உடைகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உம்முடைய அன்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாக முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.